ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார், அந்த சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சென்சார்ஸுடைய நேம், இந்த சென்சாரில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு சென்சாருடைய நேம், அந்த சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அண்டு டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சாரில் வந்து நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம், அண்டு ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நமக்கு ஐசின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்டர்பின் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டீனா வந்து டிரான்ஸ்மிட்டர், ஆர்னா வந்து ரிசீவர், இந்த பிசிபியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோ பின், க்ரௌண்ட் பின்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். இந்த கேஸ் சென்சார் வந்து எவ்வளோ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி காட்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம். எம்கியூ சென்சார்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார். இந்த ஐஆர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐஆர் சென்சாருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி நமக்கு எதனா அவுட்புட் காட்டுறதா வந்து இந்த ஐஆர் சென்சார். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார். அப்படின்னா வந்து பெரிஃபெரல் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்சார் தானே அதிகமாக வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்சாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த பொட்டன்ஷியோமீட்டர். அடுத்ததான் அந்த பாக்ஸ் மாதிரி ஒயிட் கலராக க்ளோஸ் பண்ணுறல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் எடுக்கிறதுக்கோசரம் தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட் மூவ் ஆகிறது இந்த ஜாய்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், சுவிட்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 கனெக்ஷன் பின்ஸ் வந்து இருக்குது. இந்த ஹெட்டர் பின்ல கனெக்ட் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சேனல் ரிலே. இதனுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஸ்க்ரூ டெர்மினல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டெர்மினல் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயோடு கொடுத்துருக்காங்க. ஹெட்டர் பின்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவோட வேல்யூ வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ 10 ஆம்ஸ் டு 50 வோல்ட் ஏசி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ரீடிங் சென்சார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல டிடெக்ட் பண்ணுறது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு சென்சார். சவுண்டு சென்சார் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ இந்த மைக் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சவுண்ட் எதுவும் டிடெக்ட் பண்ணி நமக்கு தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி, பொட்டன்ஷியோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டயோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டயோடு.